நேத்தன் உள்ளத்திலே அவர் வசனத்தை தந்தார். சங்கீதம் 81வது சங்கீதத்தை நாம் எடுப்போம். பக்கம் 722. அதில் நான் வாசிக்கிறேன். 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 81:10. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். உன் வாயை விரிவாய் தர. ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த வசனத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் கொடுத்த இந்த வார்த்தையிலிருந்து எங்களோடு பேசும். நீர் ஆண்டவரே அடியானுக்கு கொடுத்த உள்ளத்தில் எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு பலனையும் கிருபையும் தாரும். நீரே பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் இந்த வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் இந்த நாளிலே கூட நான் கடந்த வாரம் கொடுத்த இந்த வசனங்கள், ஆண்டவர் நலமாயிருக்கும் என்று நாம், என் ஜனங்கள் நலமாயிருக்கும் என்று பார்த்தோம். இந்த வாரத்திலே கூட கர்த்தர் அதே சங்கீதம் 81ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுத்தார். இந்த அதிகாரத்தில் உள்ள 2 வசனம் தான் என்னை கர்த்தர் உங்களோட பேசும்படி சொன்னார். இன்னும் இதில் செய்திகள் இருக்குது. ஆனால் இந்த 2 வசனத்தை மையமாக வைத்து வேதத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளிலே கூட இந்த செய்தியுடைய தலைப்பாக நான் தருவேன் என்றால், உன் வாயை விரிவாக தர. உன் வாயை என்ன சொல்றது? உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன், நான் அதை நிரப்புவேன் என்று வேதம் சொல்வது. உன் வாயை விரிவாக தர. இப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாருக்கு இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் நானே. உன்னை என்று சொல்ல பாருங்க. உன்னை, உங்களை அப்படின்னு ஆண்டவர் எல்லாரையும் சேர்க்கல, உன்னை என்று சொல்ல. இப்போ யாருடைய வாயை ஆண்டவர் விரிவாய் திறக்க சொல்லி நிரப்ப சித்தமாக இருக்கிறாரோ, உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஆண்டவர். யாரே கொண்டு வந்த ஆண்டவர்? சொல்ல, பக்கத்தில் போய் சொல்லுங்க. யாரை கொண்டு வந்த ஆண்டவர்? உன்னை எகிப்திலிருந்து. உங்களுக்கு தெரியும், எகிப்து என்பது ஒரு அடிமைத்தனத்தில் உள்ள வாழ்க்கை. அந்த எகிப்து என்பது பாவ வாழ்க்கை. இப்போ உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்றாரு. இப்போ உன்னை நம்ம ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சொல்லுகிறார். இப்போ நமக்குள்ள ஒரு அனுபவம் இருக்க வேணும். என்ன அனுபவம் வேணும்? என்னை எகிப்திலிருந்து கொண்டு வரப்படின கர்த்தர் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கவே கூடாது. எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி ஆரம்பித்தோம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த ஆரம்பம்தான் அற்பமாக இருக்கும். அந்த ஆரம்பத்தை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. இப்போ ஆரம்பித்த கர்த்தர் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த 81:10 இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ எப்படி இருக்கீங்க? உங்களை அவர் தான் கொண்டு வந்தாரா? உங்களை அவர் தான் கொண்டு வந்து வைத்திருக்கிறாரா? உங்களை அவர் தான் உங்கள் வாயை திறக்க சொல்கிறாரா என்பதை, அவர் தான் உங்களை நிரப்ப போகிறாரா என்பதை ஒவ்வொருவரும் அறிந்திருக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போது நான் சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க பாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். சிலர் எகிப்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்துட்டு, ஆண்டவர் இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா, சர்வசாதாரணமாக விக்கிரகத்துக்கு போயிட்டாங்க. சர்வசாதாரணமாக அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வேற ஒன்று நமஸ்கரிக்க போயிட்டாங்க. ஆக்சுவலாக சொல்லப்பட்டிருக்கு, டோன்ட் கிரியேட், டோன்ட் வர்ஷிப். நீ அவர் சொல்லப்பாரு, அவர் வேறு தேவனை உண்டாக்க வேண்டாம், டோன்ட் கிரியேட். அதே மாதிரி ஆண்டவர் சொல்ற, அன்னை தேவனை நமஸ்கரிக்க வேண்டாம். இன்னைக்கு அதனுடைய விளைவுகள் தெரியாமல், அதனுடைய சாபம் தெரியாமல், அதனுடைய அடிமைத்தனத்தை தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மறுபடியும்
அவங்க எங்கே போகிறாருன்னா பழைய நிலைமைக்கு போகிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கிட்டாரு, சும்மா போகிறேன். அங்கே போனால் தான் அவங்களுக்கு ஒரு கும்பல் சேருதான். நேற்று ஒருத்தர் கால் பண்ணி சொன்னாங்க, அவங்க சொல்கிறாங்க அங்கே போனால் தான் என் கூட ஒரு கூட்டம் வருது. நான் சொல்கிறேன், அந்த கூட்டத்தை உன்னால் பரலோகத்துக்கு சேர்க்க முடியாது. அந்த கூட்டத்தை உன்னால் கூட்டத்தை பார்த்து ஏமாந்து போயிடாத. உன் ஆத்மா நீ இழந்து போகிற, தேவனுக்கு விரோதமாக நீ போகிற. ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் வெறுக்கிற காரியம், அருவருக்கிற காரியம், சபிக்கிற காரியம், அதுக்காக வைராக்கியம் பண்ணுற ஒரு காரியம்னா விக்கிரக ஆராதனை கர்த்தர் அருவருக்கிறார். நீ விக்கிரங்க இருக்கிற இடத்துல நீ உள்ளே போய் அங்கே உட்காந்துட்டு வர அப்படின்னா கர்த்தர் உன்னை அருவருக்கிறார். உன் குடும்பத்தில் அது உனக்கு ஆசீர்வாதம் இருக்காது. நம்முடைய ஆண்டவர் எப்படி தெரியுமா, எல்லாத்தையும் கணக்கு வச்சுட்டு பழிவாங்க. நான் சொல்கிறேங்க, கரெக்டாக பூமியிலே உங்களுக்கு சரி கட்டப்படும். பரலோகத்தில் உங்களை அங்கே உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது, இங்கேயே பாடு அனுபவிக்க வேணும். அதனால அன்பான கர்த்தருக்குள்ளே அந்த ஆண்டவர் உருவாக்கவும் வேணாம், நமஸ்கரிக்க வேணாம்னு சொல்கிறாரு. அதே போல் விட்டு வந்ததை தொடரவும் கூடாதுன்னு சொல்கிறாரு. நீ விட்ட பாவத்தை தொடரக்கூடாது. நீ தொடர்ந்தீன்னா அவனுக்கு தெரில, அது ஒன்றா இருக்கு, அப்படி இருக்கவே கூடாது. ரொம்ப ஆண்டவர் உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் என்ற நிச்சயத்தோடு நீ இருப்பாயானால் நீ வாயை திறக்கலாம், கர்த்தர் நிச்சயமாக நிரப்புவார். ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்ன பண்ணார், உன்னை எகிப்திலிருந்து புறப்படி பண்ணினவர் யாரு? கர்த்தர் தான். அந்த கழுதியை பற்றி உங்களுக்கு தெரியும். இயேசுக்கு சொன்னார், ஒரு நாளும் ஒருவளாலும் ஏறாத கழுதை, நீ போய் அதை என்ன பண்ண, கட்ட அழுத. அது எவ்வளோ காலமாக இருக்கோ தெரியல. ஆனால் ஆண்டவர் கட்ட அழுத்த உடனே ஆண்டவர் அதில் சவாரி செய்தார். அதனால் நம்ம எல்லாரையும் கட்ட அழுத்து கொண்டு வந்தது யார் தான்? கர்த்தர். அந்த கர்த்தரை அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், சுருக்கமாக நல்ல ஒரு 5 காரியங்களை நான் டக்குன்னு காண்பித்து போகிறேன். நாம் ஆண்டவர் கிருபை செய்வாராக. முதலாவதாக, உன் வாயை ஆலோசனை, உன் வாயை விரிவாய் தர அப்படின்னு சொன்னால் அந்த வாயில் என்னத்தை ஆண்டவர் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா, யோசுவா என்ன புஸ்தகம், யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் நீங்கள் எடுப்பீங்கன்னா பேஜ் நம்பர் 269. அதுல நீங்க பாருங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்ன சொல்றாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது, வாயை விட்டு பிரியக்கூடாது என்று சொல்கிறார். பிரியாதிருப்பதாக நீ இதில் எழுதியிருக்கிறவையின்படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்திமானாய் நடந்து கொள்வார். பாருங்க, எப்பொழுது அந்த நியாயப்பிரமாணம் புஸ்தகம் வாயை விட்டு பிரியாத வாயில கர்த்தருடைய வார்த்தை எப்பவுமே இருக்கணும். அந்த கர்த்தருடைய வார்த்தையை தவிர வாயில வேற எதுவுமே இருக்கவே கூடாது. ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணம், கட்டளை எல்லாவற்றையும் வாயிலே வைத்து கொள்ள வேண்டும். அப்போது எப்படி நடந்து பண்ணா புத்திமானாய் நடந்து கொள்வேன், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் நான் தான். நீ என்ன பண்ண, வாயை விரிவா தர, நான் என்ன பண்ண, உன்னை நிரப்புவேன்னு சொல்றேன். இந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஒரு மனிதனை காட்டுறேன். எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஒரு மனிதனை காட்டுறான், அவர் யோசுவா. அந்த யோசுவாவுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க யோசுவா உபாகம் 34:9 நீங்க பார்த்தீங்கன்னா இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால், மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டான். ஞானத்தின் ஆவினால் பாருங்க,
மோசே மரணமடைக்கு முன்பாக மோசே என்ன பண்ணாரா? யோசுவா மேலே கைகளை வைத்தான். வைத்த உடனே அவன் ஞானத்தினாலே என்ன பண்ணானா? அந்த ஆவினாலே நிரப்பப்பட்டான். நீங்களா நானும் எத்தனை பேர் சாம்சனையா பரலோகத்து போத்து தலை கை வச்சு ஜோம் பண்ணாரு தெரியல. ஆனால் தாமஸ் ஐயா எங்களுக்கு மேலே ஒரு பாக்கியம் கிடைச்சது. இங்கே ஊழியக்கார மீட்டிங்கில் எங்களுக்கு டெடிகேட் பண்ணுவோம், தலைமையில கை வச்சு ஜோம் பண்ணார். கடைசி ஊழியக்கார மீட்டிங் வந்தார். 15 மினிட்ஸ் தான் பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. 15 நிமிஷம் 30 நிமிஷம் தான், அதுக்கு மேலே பேசாதீங்கப்பா அப்படின்னு. ஆனால் ஒரு ஹெல்த் கண்டிஷன். அன்றைக்கி ஏறக்குறைய 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசியிருப்பார். அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறார். அதான் அவருடைய கடைசி எங்களோட சந்தித்த ஊழியக்கார மீட்டிங். அவர் போயிட்டு பேசிட்டு அவர் போகும்போது எங்களை பார்த்து அப்படி கையை காமிச்சார் பாருங்க. கையை காமிச்ச உடனே அவர் மேலே இருந்து அந்த அபிஷேகம், அந்த பிரசனம் அப்படியே வந்து அடிச்சதுங்க. நான் உணர்ந்த என் மேலே அப்படியே வந்து அடிச்சது. அது மாதிரி எத்தனை பேர் உணர்ந்தான்னு தெரியல. அந்த அபிஷேகம் அப்படியே வந்து, அப்போ நான் நினச்சேன், என்னடா அது போய் முட்டி போட்டு தள்ள கை வாங்கிக்கலாமா? அதே மாதிரி அவர் ஃபாஸ்டிங் நடத்தும் போது கூட கடைசியாக எல்லாரும் தள்ள கை வச்சு ஜெபம் பண்ணார். எல்லாம் தள்ள கை வச்சு ஆசீர்வதிங்க ஜெபம் பண்ணார். ஓ, இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கீங்க, நீங்களாம் இப்போ யோசிக்கிறீங்க, என் தலைமையில யாரையா கை வச்சு? என் தலைமையில சொல்ல மாட்டீங்களே, யார் கை வச்சது தெரியலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இங்கே ஆண்டவர் அவனை சொன்னது, வாயை விட்டு பிரிய வேணாம். அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய புஸ்தகம் அது எப்போதும் வாயிலே இருக்கணும். கைகளை பெற்றும் போது அவன் ஞானத்தின் அபிஷேகம் பெற்றான். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர பாருங்க, ஒரு சப் பாயிண்டாக ஒரு 3 காரியத்தை காட்டுற பாருங்க வேகமாக. இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னீங்கன்னா, சங்கீதம் நீங்கள் 1ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1லேருந்து நீங்கள் இந்த 6 வசனத்தையும் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. எனக்கு நேரம் இல்லை. நான் இங்கே அழகாக ஒரு வார்த்தை சொல்லுது. 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் வாசிமா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை வாயை விட்டு பிரியாத இருக்க கடவுள்னு கர்த்தர் யோசுவா கொடுத்தாரு. ஆனால் இங்கே தாவீது சங்கீதத்தில் எழுதும் போது கர்த்தருடைய வேதம். இன்னைக்கு எத்தனை பேர் வேதத்தை கொண்டு வந்தீங்க கையில்? காட்டுக்கலாம் பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வேதத்தை வாரத்தில் ஒரு நாள் இந்த வேதத்தை வைக்கிறதுக்கு உங்கள் கையில் இல்லை. ரொம்ப வெக்கக்கேடு. நீ எகிப்துலேருந்து உன்னை கொண்டு வரவே இல்லை. நீ எங்கே தான் இருக்கிற? இன்னும் எகிப்துலாம் இருக்கிற. நல்லா தூக்கி காட்டுங்களேன், நல்லா தூக்கி காட்டுங்க. கர்த்தர் பார்க்கட்டும், கர்த்தர் பார்க்குறாரு. இன்னைக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கோ. இந்த வேதத்தை சுமப்பது மாத்திரமல்ல, இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கணுங்க. நான் சொல்கிறேங்க, நான்லாம் படிக்காத ஆளுங்க. தமிழே எனக்கு படிக்க தெரியாது. இன்னைக்கு தமிழ் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய என்னை கற்று வைத்து காரணம் தெரியுமா? இந்த பைபிள். இங்கிலீஷு எனக்கு ஒன்றுமே வராதுங்க. ஆனால் பாஸ்டர் சாம்சனை கொடுக்குற மெசேஜை டைரியில் எழுதுவேன். என் அறிவுக்கு சிலர்லாம் அப்படியே எழுதுவாங்க, நான் அப்படி இல்லை. என் அறிவுக்கு என்னமோ அதை இங்கிலீஷில் வேற எழுதுவேன். பக்கத்தில் பார்த்துருவாங்க, இவருக்கு கேட்டு இங்கிலீஷில் வேற எழுதுறாரு. அது படிச்சுதானே கண்டிப்பாக ஒரு மாதிரி பார்த்துருப்பான். நான் அதை பற்றிலாம் கவலைப்பேன். தேவ சமூகத்தில் டைரியில் அந்த செய்தியை எழுதுனேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்கள் எம்டி இங்கிலீஷ் பேசுன்னு என்ன அப்படியே என் காலரை பிடிச்சி, என் ஃபங்க்கு முடி இருக்கும், முடியை பிடிச்சிட்டு ஸ்பீக் இங்கிலீஷ் மேன், சே இட் இன் இங்கிலீஷ் மேன், இங்கிலீஷில் சொல்லு, இங்கிலீஷில் பேசு அப்படின்னு. எனக்கு நான் அப்போ மெல்லமாக சொல்லுவேன், ஏதோ எனக்கு தெரிஞ்ச கிண்டல் பண்ணுவார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்கிட்ட இங்கிலீஷில் தாங்க பேசினேன். அல்லேலூயா, இங்கிலீஷில் தான் பேசினேன். ஏன்? அந்த வேதத்தை உட்காந்து எழுதுன அது உள்ளே போய் இங்கிலீஷாக வெளியே வருது. கர்த்தருடைய நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்காதீங்க, உங்களுக்கே ஒரு கோல் செட் பண்ணிங்க. அது முதல்ல அதை விடுங்க, அது விடணும். இப்படிதான் இல்லை. கர்த்தர் உடைய வேதம்
கர்த்தருடைய வேதம் என்னுடைய பொக்கிஷம். கர்த்தருடைய வேதத்தை சுமக்கிறேன், இது என்னை சுமக்கும். கர்த்தருடைய வேதம் என்னை என்ன பண்ணும், என்னை தியானிக்கும் போது பாக்கியவானா மாற்றும். பாக்கியவானா மாற்றும். இன்னொரு வசனம் சொல்கிறேன் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருப்பானா, இலை உதிராத இருப்பானா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்க, ஃபெயிலியரே இல்லை. நீ செய்வது ஃபெயிலியரே இல்லை. ஏன்னா கர்த்தர் உனக்கு செய்வார். இன்னொரு வசனம் சொல்லப்படுது பாருங்க, 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆகியால் துன்மார்க்கு நியாய தீர்ப்பிலும் பாவி நீதிமன்ற சபையிலும் நிலை நிற்பதில்லை. இந்த வேதத்தை சுமக்காதவன் எங்க இருக்கான்னா பாவத்தில் இருக்கான். அதனால சபையில் அவனை இன்னைக்கு பார்க்கவே முடியாது. அவன் உண்மையாக எகிப்துலேருந்து வந்த ஒரு அனுபவம் உள்ளவன் நீங்கள் எங்கே பார்க்கலாம், சபையில் பார்க்கலாம். அவனுக்குள்ளே என்ன இருக்கும், விடுதலை இருக்கும். அவனுக்குள்ளே என்ன இருக்கும், கர்த்தரை அறிகிற அறிவு இருக்கும். அவனுக்குள்ளே என்ன இருக்கும், கர்த்தரை வாயை திறப்பா, கர்த்தரை நிரப்பான்ற விசுவாசம் இருக்கும். அதெல்லாம் இல்லாதவன் என்ன செய்ய, போகிற போக்கிலேயே போகிற கேஸ். இதெல்லாம் என்ன கேஸு, அது அப்படியே அடிச்சுட்டு போவோம் பாருங்க, வெளில வந்தா அது போகும், அதுக்கு நிலையே இருக்காது. அதோடைய லைஃப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கோலே இருக்காது. அதாவது அவருடைய ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா, என்னப்பா கற்றுக்கிட்டேன்னா, என்னத்தான் கற்றுக்கிட்டேன் அப்படி தான் சொல்லணும் ஒன்றும். ஆனால் ஒரு மனிதன் இந்த இந்த தெய்வத்தில் இரவும் பகலும் அவன் தியானமாக இருக்கிற ஒரு மனிதன் எப்படின்னா, ஆண்டவர் கர்த்தர் நீதிமான் வழியை அறிந்திருக்கிறார். அப்படியே அவன் வழி கர்த்தர் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் அவனை அப்படியே கூட இருப்பார். அவன் ஆண்டவர் அவனை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிக்கிறத சுற்றி உலகெல்லாம் பார்ப்பான். அதுதான் முக்கியம். உன் வாழ்க்கை கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறத உன் கூட இருக்கிறவங்க, உன் வேலை ஸ்தலத்தில் உன்னுடைய சொந்தம் இருந்தால் எல்லாமே பார்க்கணும். கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கிறத. உண்மையாகவே இவனை எகிப்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார். அதாவது பாவத்திலிருந்து கொண்டு வந்தார், விக்கிரகத்திலிருந்து கொண்டு வந்தார். கர்த்தர் தான் இவனை விடுதலை ஆக்கினார். கர்த்தர் தான் இவனை நிரப்பிக்கினே இருக்கிறார்னு சொல்லணும். ஆமென். அதுதாங்க இன்னொரு வசனத்தை காட்டுறேன் பாருங்க. இது சங்கீதக்காரனுடைய ஒரு வார்த்தை. ரெண்டாவதாக நீங்கள் சப் பாயிண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் நான் சொன்னது போல் அவன் மேலே கையை வைத்த உடனே உபாகம் 34:9 அவன் ஞானத்தின் ஆவினாலே நிறையப்பட்டான். இப்போ இந்த ஞானத்தின் ஆவினாலே நான் எப்படிங்க நிறையிறது? இப்போ நான் யாரை போய் பார்க்குறது, அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்பீங்க. பக்கத்தில் போய் அட்ரஸ் கேட்குறீங்களான்னு கேளுங்க. அட்ரஸ் கேளுங்க. யார் என் தலைமையில் கை வச்சா? பவுல் தலைமையில் கை வச்ச உடனே அப்போஸ்தலர் 19 1 இல்லை 2 இல்லை பரிசுத்த ஆவியை பெற்றாங்க. அந்த மாதிரி என் தலைமையில் கை வச்ச உடனே நான் என்ன பண்ணோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளங்க. அதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஒரு காலத்தில் நம்ம அப்படிலாம் போய் தேடணும். ஞாபகம் இருக்குல்ல, அவர்கிட்ட ஜாப் பண்ணது கியூ நிற்போம். பெரிய பெரிய ஆட்கள்லாம் மீட்டிங் நடந்தோன்னா கியூவாக நிற்கும், தலைமையில் கை வச்சு ஆசீர்வதிக்கிறோம். இப்படிலாம் எல்லாம் ஓடணும். இப்போ கர்த்தர் எனக்கு ஒரு நாள் சொன்னார், நீ என்ன வாரத்தில் 6 நாள் அப்படி ஓடிட்டே இருக்கிற, வாரத்தில் அப்படியே ஓடி ஓடி எவ்வளோதான் கேட்ப. மண்டே ஒரு மீட்டிங் ஓடுறேன், டியூஸ்டே ஒரு மண்டே எக்மூரில் ஆரோக்கிய தள்ளி போவேன். ஆரோக்கிய மீட்டிங் நடத்தும், அவர் கூட சேர்ந்து மீட்டிங் நடத்தி ஊழியம் பண்ணுவோம். டியூஸ்டே ஜான் ஜோசப் மீட்டிங் போவோம். வெனஸ்டே பைபிள் ஸ்டடி போவேன். தேர்ஸ்டே ராயபுரத்தில் ஒரு மீட்டிங் அங்கே போடுவேன். வெள்ளிக்கிழமை ராஜேஸ்வரி அக்கா வீட்டுக்கு மீட்டிங்கு போவேன். சனிக்கிழமை டேரிங் வீட்டில் போவேன். இப்படி மீட்டிங்காக ஓடிக்கிட்டே என்னதுக்காக? ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம். ஆண்டவர் சொன்னாருப்பா, நீ எல்லாம் ஓடினா இதெல்லாம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் திட்டுற மாதிரி மெசேஜ் வந்துடுமா? ஐயோ கர்த்தர் திட்டாரு, உடஞ்சி போயிடுவேன். நான் ஆண்டவர் திட்டிட்டீங்களே ஆண்டவரே திட்டிட்டீங்களே. அந்த வார்த்தை வரும்போது திட்டிட்டீங்களே. ஆண்டவர் சொல்லாருப்பா, நீ அங்கே இங்கே ஓடி அவங்க தலை மேலே கை வைக்கிறதுலாம் வரல. நீ என்ன பண்ணணும்னா, கர்த்தரின் நீதிமொழிகள் நீங்கள் பாருங்கள், 1ஆம் அதிகாரம் நீதிமொழி 1ஆம் அதிகாரம் 763 நீங்கள் 7 வரைக்கும் அந்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்கள். 7ஆம் வசனத்தில் 1லேருந்து 7 வச்சுங்க. 7ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படு. கர்த்தருக்கு பயந்து வீட்டில் உட்காந்து அந்த வேதத்தை வாசித்த பாருங்க, கர்த்தர் ஞானத்தை தந்தார். ஆமென். வீட்டில் பார்த்தீங்கன்னா வேலை முடிச்ச உடனே வீட்டில் பைபிளோடு தான் உட்காந்துருப்பேன். வீட்டு வேலை ஒன்று ஆஃபீஸில் இருப்பேன், இல்லைன்னா வீட்டில் வேதத்தோடு இருப்பேன்.
இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் வேகத்தோடு இருக்கீங்க? நானும் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறேன், இந்த வருஷம் எல்லாருமே பைபிளை முடிக்கணும்னு டெய்லி அனுப்பிச்சுட்டே இருக்கிறேன். சில என்ன பாஸ்ட் பாட்டு அனுப்பிச்சுட்டே இருக்காரு, படிச்சான்னு கேட்க மாட்டாரா அப்படின்னு. நான் கேட்கறது இல்லைங்க, கர்த்தர் உங்களை கேட்பேன். ஓ, இந்த வேதத்தை அவன் சொல்கிறான் பாருங்க. சாலமன் எப்படி சொல்கிறான்னா, 1 தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலோமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து எப்படி ஆகுமா சொல்லு, விவேகம். சொல்ற பாருங்க, விவேகமா நடந்துக்கப்பா சொல்லி அனுப்புறோம்ப்பா. நீ விவேகமா நடந்துக்கல, இந்த விவேகம் எங்க வரும்னா, விவேகம், நீதி, நியாயம், தியான வெண்வேலை பற்றிய உபதேசத்தை அடையலாம். எப்போ? இந்த வேதத்தை வாசிக்கும் போது. ஆண்டவர் இன்னொன்று சொல்ல பாரு, இவைகள் பேதைகளுக்கு என்னவா வினாவையும் வாலிபருக்கு அறிவும் விவேகத்தை கொடுக்கும். நீங்க வாலிபனை பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானத்தான் ரசிக்கப்பட்டான், அவனுக்குள்ள அந்த வைராக்கியமே இல்லை, ஃபயரே இல்லை, வெளிப்பாடே இல்லை. ஆனால் வாலிப பிரேதத்தில் எப்படி இருந்தால் எழுந்து பிசாசை பார்த்து ஒரு முறைச்சாலே அது விலகிடுங்க, சும்மா தொட்டாலே விழும். ஆண்ட ஃபயராக இருக்கும், எங்களை தொட்டவெல்லாம் சாக்கச்சு விழுவோம். ஏன்? வேதத்திலையும் வசனத்திலையும் முழங்காலையும் ஜெபத்திலையும் தரித்திருந்தோம், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தோம், ஆண்டவர் சமூகத்தில் காத்து பலனடைய வைத்தார். ஓ, அவன் சொல்றான், வாலிபர் எப்படி இருப்பாங்கன்னா நல்ல ஞானமாக இருப்பாங்க, விவேகமாக இருப்பாங்க சொல்லப்பட்டிருக்கா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க 5 புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான், விவேகம் என்ன பண்ணுவானா நல்ல ஆசைகளை அடைந்து அவன் நீதிமொழியும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகள் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்வான். அப்போ எப்படி இதெல்லாம் கிடைக்குன்னா, கர்த்தருக்கு பயப்பட பயத்தில் கர்த்தர் நாமத்துக்கு. ஆனால் பாருங்க, இந்த ஆண்டு சொல்லாது, இந்த புஸ்தகத்தை விட்டு என்ன பண்ணாத, உன்னுடைய நீ விலகாத இருக்கணும், வாயை விட்டு விலகாத இருக்கணும் என்று கர்த்தர் சொன்னான். அப்போது அது மாத்திரமல்ல, அவன் யோசுவாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டு சொன்ன வார்த்தையை என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. திருப்பியும் நீங்கள் யோசுவா 1 வாங்க. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ 9 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, 8 சொன்னது போல இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனா இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். எவ்வளோ பேர் பாக்கியம் பாருங்க. அவரோடு நம்ம அவருடைய நியாயப்பிரமாணத்தை, அவர் வசனத்தை நம்ம கை கொண்டு அவரோடு இருக்குமானா கர்த்தர் என்ன பண்ணுவாரா, நம்மளை ஆண்டவர் பலங்கொள்ள செய்வார், தினங்கொள்ள செய்வார். நம்ம திகைய வேண்டியதில்லை, கலக்க வேண்டியதில்லை. நம்ம போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமே. பக்கத்தில் பசங்க கர்த்தர் உங்களோடு இருக்காரா? ஆமே. கர்த்தர் நம்மோடு இருப்பார். கர்த்தர் நம்மோடு இருக்கும்படி தான் நம்மளை தெரிந்து கொண்டார். ஸோ இந்த யோசுவா, இந்த எகிப்திலிருந்து வரப்பட்ட இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்தார்? பக்கத்தில் பைக்கலுங்க என்ன கொடுத்தாரு? என்ன கட்டளை கொடுத்தார்? என்ன? நான் ஆண்டவர் சொல்ல பாருங்க 9 நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? இப்போ என்ன கட்டளை கொடுத்தார் அவனுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த அதிகாரத்தில் 1 வசனத்தையும் 2 வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, யாருடைய ஊழியக்காரன்? மோசையின் ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரன் இல்லை. மோசைக்கு ஊழியம் செய்தான். மோசைக்கு உண்மையாய் அவன் வாலிபத்திலிருந்து எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய 40 வருஷம் அவன் யாரோட இருந்திருப்பான்? மோசையோடு இருந்திருப்பான். ஏன்னா 40 வயதில் எகிப்தில் விட்டுட்டு எங்கே ஓடிட்டார் அவர் மீதியன் தேசத்துக்கு ஓடினார். அங்கே ஒரு 40 வருஷம் இருந்தார். திருப்பி ஆண்டவர் அவனை கொண்டு வந்தோன்னே இங்கே ஒரு 40 வருஷம் இருந்தார். மொத்தம் மோசையுடைய ஆயுஷ் நாட்கள்
120. அப்போது மோசே வந்த பிறகுதான் யோசுவா அவரோடு இணைகிறார். இப்போ 40 வருஷ காலமாக இருந்த ஊழியம் செய்த தன் தலைமை தன்னை விட்டு எடுபட்டு போன உடனே என்ன பண்ணுறது என்ற சொல்லி அவர் போயிட்டார். அவர் மறைச்சிட்டார். நான் சாக போகிறேன், கர்த்தர் உங்களோட செய்வார் அப்படிலாம் ஒரு வார்த்தையாக சொல்லிட்டு போயிட்டார். நீ தான் எனக்கு அடுத்தது அப்படிலாம் அவர் ஜெபம் பண்ணிட்டார். நம்ம பார்த்த போது தலைமையெல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டார். ஆவிலாம் வந்துச்சு. அப்போட மனுஷன் என்ன பண்ணார்? எதுவுமே செய்யாமல் அப்படியே அமைதியாக அங்கேயே இருந்தார். அப்படியே இருந்துட்டார். மோசையோட ஊழியக்காரன் தானே நான் என்ன பண்ணுறது? என் மேலே தலைமையில் கை வச்சுட்டாரு, என்னை நிரப்பிட்டாரு. ஆண்டவர் நான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் அங்கேயே தேங்கி இருந்த அவர் தான் ஆண்டவர் சந்தித்தார். உன் வாயை நியாயப்பிர புஸ்தகத்தை விளக்காக இரு என்று சொல்லி அவனை பலப்படுத்தினார். ஸோ அவருக்கு என்ன கட்டளை கொடுத்தாருன்னா 2வது சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த டாஸ்க், ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்னன்னா, அது சொல்லப்பா, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீ இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்தருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று சொல்லி அவர் இங்கே நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த யோர்தானை கடந்து, இந்த யோர்தானை கடந்து, பக்கத்தில் சொல்லுங்க என்ன பண்ணி, இந்த யோர்தானை கடந்து. அவன் யோர்தான்லேயே அங்கே உட்காந்துட்டான். அவன் யோர்தான்லேயே அங்கே இருக்கிறான். கடக்கிறதுக்கு இதுவரையும் யோர்தானை கொண்டு வந்த ஆள் என்ன போயிட்டாரு? அவர் கடந்து போயிட்டாரு. யோர்தானை கொண்டு வந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு? கடந்து போயிட்டாரு. இப்போ ஏன்னா அவர் மோசைக்கு ஊழியம் பண்ணாரு, கர்த்தருக்கு ஊழியம் பண்ணிட்டாருன்னா உடனே அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிருப்பார். அதனால அவர் அங்கே சோர்ந்து போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, யோர்தானை கடந்து என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அது மாத்திரம் இல்லை, 3ஆம் வசனம் பாருங்க, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்துக்கு உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள எத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். அவர் சொல்ல பாருங்க, அங்கதான் நான் சொன்னேன், நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளுன்னு சொல்லல, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். அல்லேலூயா. எகிப்திலிருந்து உன்னை அழைத்தே என்று சொன்ன ஆண்டவர் அவனை சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் முன்பாக எதிர்க்கு நிற்பதில்லை. நான் எப்படி இருந்தேன்? மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். உன்னை விட்டு விலகுதலும் உன்னை கைவிடுதும். நீ மோசைக்கு ஊழியக்காரனாக இருந்த, ஆனால் இப்போ நான் உன்னை அழைக்கிறேன். நீ அவனுக்கு உண்மையாக இருந்த, ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்த, மோசைக்கு கீழ்ப்படி இருந்தான், மோசைக்காக யுத்தங்களை நடப்பித்தான், மோசைக்காக போய் வேவு பார்த்தான். அந்த வேவு பக்கத்தில் காலப்பிலே ஒரு ஆள் இருந்து யாரு யோசுவும் போய் வேவு பார்த்துட்டு வந்தான். இப்படி யோசுக்கு நல்ல பக்கபலமாக இருந்தான். அவனுக்கு மோசையுடைய வாழ்க்கை எவ்வளோ எதிர்ப்பு வந்தபோது அவன் மோசைக்கு ஒருபோதும் விரோதமாக எழும்பாமல் மோசையோடு இருந்தான். பாருங்க, கர்த்தர் உண்மையை கண்டார். உண்மையை கண்டு அத்தனை ஜனங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளாம ஒரே ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். பக்கத்துல சொல்லுங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். ஒரு உனக்கு விரோதமா, ஆனா நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? என்ன செய்ய வேண்டும்? பக்கத்து பேக்கங்க, நீங்க என்ன செய்ய வேண்டும்? யோர்தானை கடக்க வேண்டும். மறந்துட்டீங்களே, தான் சப்ஜெக்ட். நீ இப்போ இந்த மாதம் முடிய போகுது, இந்த 3 நாள் தான் இருக்கு. இப்போ நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கீங்க? யோர்தான்லயே இருக்கீங்க சிலர். இந்த யோர்தானை கடக்கணும். கர்த்தர் நீ இந்த யோர்தானை கடக்க வேண்டும். அவர் சொல்றாரு, நீ கட, ஆனா நான் உன் கூட இருப்பேன். நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கடக்க பண்ணுவேன். அடுத்த வருஷம் பலம் கொண்டு திடமா இருந்து இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். உன் மூலியமா தான் டிஸ்ட்ரிபியூஷனா நடக்கும். உன் மூலியமா தான் ப்ரொசஸிங் ஆகும். நீ தான் போய் அதை பிடிக்க போற, நீ தான் போய் சுதந்திரிக்க போற, நீ தான் போய் பங்கிட போற. இவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த மோசை இருந்த ஸ்தானத்துல மோசையை ஜனங்க அப்படியாக அவனை பயங்கரமா மோசேன்னு இன்ன வரைக்கும் மோசேன்னா ஜனங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அவரை பத்தி பேசுவாங்க. அப்படியாப்பட்ட
அந்த மோசே ஸ்தானத்துக்கு கர்த்தர் அவனை கொண்டு வந்து நிறுத்தினாரு. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமான நடந்து கொள்ளும்படிக்கு அதை உன் வலதுபுறமாக இடதுபுறமாக விலகாது இருப்பாயாக என்று சொல்லி இந்த வார்த்தையை சொன்னார். அப்போ நம்ம என்ன பண்ணோமா, அவரே யோர்தானை கடக்க வேண்டும். 9 வருஷத்துல பாருங்க, நான் உன்னை கட்டளையிடவில்லையான்னு சொன்னார, என்ன கட்டளையிட்டார்னா யோர்தானை கடக்க வேண்டும். பக்கத்துல சொல்லுங்க, யோர்தானை கடக்க வேண்டும். எத்தனை பேர் எதெல்லாம் கடக்கணும் இந்த மாசம் நினைச்சிங்க? எங்க பதிலே காணுவேன். எப்படியாவது இந்த மாசம் இதை கடந்து வந்துடணும்பா அப்படின்னு சொல்ற யாராவது இருக்கீங்களா? கடக்க நினைச்சேன், இதை கடக்க முடியாம இந்த மாசமும் இதுலயே இங்கேயே இருக்கிறேனே, இந்த மாசம்தான் வெளியே வந்துடுவேன், இந்த மாசம்தான் கடந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. கடக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. இங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நாம என்ன பண்ணோம்? கர்த்தர் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தார், நீ யோர்தானை கடக்க வேண்டும், அதுக்கு நான் உன்னை கூட இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவர் வாக்கு பண்ண மாத்திரமல்ல, கர்த்தரின் வாக்கு மாத்திரம் இல்லை, கர்த்தரின் கட்டளையே அதான், நீ கடக்க வேண்டும். நீ அதிலேயே இருக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. கர்த்தர் அதிலிருந்து உன்னை கடக்க பண்ணுவார். இப்போ முதலாவதாக ஆண்டவர் யோர்தானை கடக்க வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, யோர்தானை கடக்க வேண்டும், யோர்தானை கடக்க வேண்டும். இப்போ அந்த யோர்தானை கடப்பதற்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்காரு? வாக்கு பண்ணியிருக்கிறார், கூட இருப்பேன். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? நீ கண்டுதான் ஆகணும் என் கட்டளை, ஏன்னா நான் வாக்கு பண்ணிட்டேன், நான் சொன்னதை நிறைவேற்றணும். ஆகினால கட்டளை, அவனுடைய கட்டளை. ரெண்டாவதாக இந்த வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த யோசுவா 1:10 ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதை வாசிங்க. அப்போது யோசுவா ஜனங்களின் அதிபதியை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொன்னார். இந்த யோர்தானை கடந்து போவீர்கள். எவ்வளவு நாளைக்குள்ள? இந்த மாசம் முடியுது என்ன இருக்கு? 3 நாள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, விசுவாசிங்க. 3 நாளுக்குள்ள இந்த யோர்தானை கடந்து போக பண்ணுவார். அப்போ இந்த யோர்தானை கடந்து போவதற்கு இந்த யோசுவா சொன்ன இந்த வார்த்தை நிறைவேறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா இதே வார்த்தை எழுதியிருக்கோம். என்ன வார்த்தை எழுதியிருக்குன்னா, 3 நாளுக்குள்ளே என்று சொல்லி ஆதியாகமம் 40:19 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அங்கே பானபார காத்திருக்க ராஜாவுடைய அந்த இன்னொன்றுக்கும் அவனை கண்டு தரிசனத்தை சொல்லுவான். இந்த 3 நாளுக்குள்ளே இது நடக்கும். ஒன்று, திரும்ப உன் ஸ்தானத்துக்கு வருவேன், நீ தூக்கி போடப்படுவேன். 2த்துல ஏதாவது ஒன்று, 2 பேருக்குமே நடக்கும் என்று சொல்லி 3 நாளுக்குள்ளே என்று யோசனை சொன்னான். அவனை யாரு? ஞானத்தின் ஆவி பெற்றவன், தேவாவி பெற்ற மனுஷன். ஓகேங்களா? இப்போ யோனா நீங்க எடுத்துக்கா, யோவனா புஸ்தகத்தில் 1:17 நீங்க பார்த்தீங்கன்னா 1373 அவன் 3 நாள் எங்க இருந்தான்னா, இரவும் பகலும் யோனாவை 1073 யோனா 1:17 யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். எத்தனை நாள் இருந்தானா? 3 நாள் இருந்தான். அப்போ இந்த 3 நாள்ல நம்ம கடக்கணும். இந்த கடக்க பண்ண அப்படின்னா என்ன செய்ய வேண்டும்னா, யோனா செய்து போல செய்ய வேண்டும். அந்த மீன் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 3 நாள்ல கடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? விண்ணப்பம் பண்ணணும். இந்த வேத ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் வாயை நான் நிரப்புவேன் என்று சொல்றாரு. எப்படி நம்ம வாயை திறக்கணும்னா, விண்ணப்பத்தினாலே நம்முடைய வாயை திறக்கணும். ஆமென். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புகிறீங்க? ஆமென். எனக்கு தெரியாது எதை கடக்க பண்ணுவேன். இன்னைக்கு கைகளை பிடித்து, எல்லாரும் கைகளை பிடித்து ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, எனக்கு நான் கடக்க பண்ணபடி எனக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, என்னை இப்போதே யோனா ஜெபித்த போல் நான் ஜெபிக்கிறேன். இந்த விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு கடக்க பண்ணும் ஆண்டவரே என்று எத்தனை பேர் ஜெபம் பண்ண விரும்புறீங்க?
ஓ ஹalleluya. கரங்களை பிடித்து நம்ம ஜெபம் பண்ண ஒரு செகண்ட். ஆண்டவரே, இந்த 3 நாள் தான் இருக்கு, ஆனா எனக்கு தெரியாது இந்த யோர்தானை நான் கடக்கணும். ஏன்னா நீ சொன்னி கடக்க பண்ண சொல்லி நான் அதுக்காக ஜெபம் பண்றேன்ப்பா. இப்போ நான் ஒரு மீன் வயிற்றுல அகப்பட்ட போல இருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே இயேசுவே, இப்போ நான் விண்ணப்பம் பண்றேன், இதுலேருந்து நான் வெளியே வரணும் ஆண்டவரே. இந்த காரியத்திலேருந்து வெளியே கொண்டு வரணும் ஆண்டவரே. கர்த்தருக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக யோர்தானை கடக்க பண்ணுவா. ஹalleluya, ஹalleluya. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இயேசுவே, நான் யோர்தானிலே தங்கிடக்கூடாது ஆண்டவர், நான் மீன் வயிற்றிலே இருக்கக்கூடாதப்பா. இப்போது ஆண்டவர் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன். இந்த யோர்தானை நான் கடக்க வேண்டும் கடக்க வேண்டும் கடக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் என்னை கடக்காதபடிக்கு அடைத்து இருக்கிற எல்லா ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் இப்போதே ஆண்டவரை சுட்டெரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை தடைகளை உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறேன். எனக்கு ஆண்டவரே இயேசுவே கட்ட எனக்கு கரையை காட்டுங்க, கடக்க பண்ண கரையை காட்டுங்க, கடக்க பண்ண கரையை காட்டுங்க. கொந்தளித்த கடலையும் அடங்கினது உண்மைதான், ஆனா கரையை இன்னும் பார்க்கல. கரையை நான் பார்க்கணும் ஆண்டவரே, கரையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. நீர் எழுந்தருளுவீராக, நீ எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. இன்னும் 3 நாளுக்குள்ளே யோர்தானை நான் கடந்து வர வேண்டும், யோர்தானை கடந்து வர வேண்டும். இயேசுவின் நாமத்தில் நீ கடந்து வரும்படியாய் கர்த்தர் இப்போது கிருபை செய்வாராக, கர்த்தர் இப்போது கிருபை செய்வாராக. இதை கடக்க முடியாத தடை பண்ணுகிற யாரானாலும் கர்த்தரே இறங்குவாராக. இப்போதே கர்த்தரே இறங்குவாராக, இப்போதே கர்த்தரே இறங்குவாராக, கர்த்தரை சந்திப்பாராக. வேரோடு பிடுங்கி வேரோடு பிடுங்கி உன் வழியை உண்டாக்குவாராக. கடக்கும்படியான வழியை கர்த்தர் உண்டாக்குவாராக. நிச்சயமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவாராக, கர்த்தர் செய்வாராக. உங்களுக்கு சொல்ல சொன்னதை நான் சொல்லிட்டேன். இன்னொரு காரியத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, யோர்தானை கடக்க வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஜனங்களை நோக்கி கேட்டான் யோசுவா. நீங்கள் 1:15 வாசிப்பீர்களானால் அவன் சொல்லுவான் பாருங்க. 14:15 வாசிங்க மைக்கில். கர்த்தர் உங்களைப் போல உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கும் இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்திரத்து கொண்டிருப்பீர்களாக என்றான். பாருங்க, இங்க 3ஆவதாக இந்த யோர்தானை கடக்கணும்னா உதவி செய்ய கடவர்கள். யோசுவா கேட்குற ஜனலை பார்த்துப்பா, நாங்கள் இப்போ உங்களுக்கு இங்கே கொண்டாந்துட்டீங்க, உங்களுக்கு இப்போ செட்டில் ஆகிட்டீங்க, ஆனால் நாங்கள் கடக்கணும். நாங்கள் கடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் எனக்கு உதவி செய்யணும். ஹல்லேலூயா. நீங்கள் உதவி செய்யுங்க. பக்கத்து பாரு கேளுங்க, உதவி செய்வீங்களா? கேளுங்க, உதவி செய்வீங்களா? யோர்தான் கடக்க உதவி செய்வீங்களா? யோர்தான் கடக்க உதவி செய்வீங்களா? அப்படி யோசுவா ஜனங்களை பார்த்து கேட்டுக்கொண்டான், எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, எனக்கு உதவி செய்யுங்க. பாருங்க, இப்போ ஜனங்க பாருங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப அழகாக நீங்கள் வீட்டில் போய் வாசினா 16, 17, 18 அந்த வார்த்தை பாருங்க. அவங்க சொல்றாங்க, அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதையெல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம். நிறுத்துங்க. ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு என்னென்ன? யோர்தானை கடக்க வேண்டும் என்று. ஜனங்களுக்கு அவன் கட்டளை கொடுக்குறான், நம்ம யோர்தானை கடப்போம்னு. இப்போது ஜனங்க சொல்றாங்க, நீ கட்டளை எழுதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்? செய்வோம். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். அதுதான் அது மாதிரி உதவி செய்வோம். நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். என்ன சொல்றாரு அவரு? கர்த்தர் மாத்திரம் உம்மோட கூட, கர்த்தர் மாத்திரம் மோசையோட கூட இருந்தது போல உம்மோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. நீ எங்களுக்கு கட்டளையிடுகிற எல்லா காரியங்களும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன், பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள். சொன்ன வார்த்தையை அப்படியே ஜனங்க சொல்றான் பாருங்க. அப்ப அந்த ஆவி பாருங்க எப்படி ஒர்த்து போயிருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. உதவி செய்கிற ஆவி, காரியத்தை நடப்பிக்கிற ஆவி, கர்த்தர் பலம் கொண்டு திடமாக இருக்க சொன்ன வார்த்தையை அப்படியே யோசுவாவுக்கு சொல்லி பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வோம் என்று உறுதி கொடுக்குறாங்க பாருங்க. உதவி செய்கிற போது கர்த்தர் செய்வார் தான் தாவீது சொன்னாரு, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானத்தையும் பூமியும்
படைத்திருத்தந்து ஒத்தாசை வரன்னு பாருங்க. உதவி செய்யும். நீங்க எத்தனை பேர் உதவி செய்ய போறீங்க? ஆமே. இந்த யோர்தானை கடக்க நீங்க உதவி செய்ய போறீங்க. நீங்க யோர்தானை கடத்துக்கு உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஆமே. உங்களை கர்த்தர் யோர்தானை கடந்து வர பண்ணி வைத்திருப்பாரானால் நீங்க உதவி செய்ய வேண்டும் யோர்தானை கடக்கும்படியாக. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க பாருங்க. யோசுவா 2:1 நீங்க வாசிங்க. நூனியின் குமாரனாகிய யோசுவா சீத்திமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். போதும் பாருங்க. யோசுவா என்ன பண்ணான்னா, அந்த கட்டளையை ஜனங்களோட உதவி கேட்டது மாத்திரம் இல்லாம அடுத்தது அந்த கட்டளையை செயல்பட தொடங்கினான். அல்லேலூயா. இந்த கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டோம், யாராவது எழுப்பி என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க, உதவி செய்யட்டும் அப்படிலாம் சொல்லாம அவன் அந்த ஃபுல் ரெஸ்பான்ஸ் எடுத்தான் பாருங்க. கையில எடுத்து 2 பேர் அவன் அனுப்பினான். போய் தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்பினான். எரிகோவை போய் உள்ள போய் எல்லாத்தையும் வேவு பார்த்துருவாங்கன்னு 2 பேரை கர்த்தர் அனுப்பினார். நான் சொல்றேன், இந்த யோனானை கடுக்க இந்த 3 நாளுக்குள்ளே கர்த்தர் 2 பேரை கர்த்தர் எழுப்பி அனுப்ப போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? 2 பேரை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எழுப்பி இந்த எல்லா எரிகோவை சுற்றி பார்த்து அதை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்ய போகிறாரு. அதில் வந்த வார்த்தையை பாருங்க. நீங்க வீட்டில் போய் நீங்க வாசிப்பீங்கன்னா சாட்சியாக அறிவித்த வார்த்தை பாருங்க. ஒரு வார்த்தை மாத்திரம் கர்த்தர் சொல்லுவாரானால், கர்த்தர் செய்வாரானால், கர்த்தர் செய்திருப்பாரானால் தொடர்ந்து கர்த்தர் செய்வார். 9ஆம் வசனம் பாருங்க. அவர் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறதென்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். பாருங்க, ஆண்டவர் ஏற்கனவே உங்களோடு இருந்து இந்த யோதானை பிடிக்கும் போது நீ 2 ராஜாக்களை அழித்து இப்ப நீ யோதான் சுதந்திரித்தீங்க. இப்ப யோதான் கடந்து எங்ககிட்ட வர போறீங்க. ராகால் வேசி சொல்றா, அந்த ராஜாக்கு எப்படியோ நியூஸ் போயிடுச்சு, போய் 2 பேரும் உள்ளே வந்துட்டாங்கப்பா, இஸ்ரவேல் ஜனங்க போய் அவளை பிடிங்கின போது இவ தான் அவளுக்கு அடைக்கலம் கொடுக்குறான். அந்த கதை உங்களுக்கு தெரியும். சொல்கிறா, இப்போது ஆல்ரெடி இந்த நியூஸ் வந்துடுச்சு, எல்லாம் இருந்து என்ன ஆயிடுச்சு, சோர்ந்து போயிடுச்சு. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்கள் முன்பாக சிவந்த சமுத்திர தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், எங்க எகிப்திலிருந்து கர்த்தர் கொண்டு வந்த அந்த கர்த்தர் வற்றி போட பண்ணினோம். நீங்கள் யோர்தான் அப்புறத்திலே சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய் கர்த்தரே உயர வானத்துக்கும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஹல்லேலூயா. கர்த்தரை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. நம்முடைய தேவன் யார்? உயர வானத்திலும் பூமியிலும் அவர்தான் தேவனாகிய கர்த்தர். அவரை தவிர தேவனே இல்லை. சகலத்தையும் அடக்கி ஆளுகிற கர்த்தர் சாட்சியாய் அறிவித்தா பாருங்க. சாட்சியா அறிவித்தா வேவு பார்த்து போனோம் வந்தவன் சொல்றான். 21ஆம் வசனத்துல சொல்றான். அவ சொல்லுவா பாருங்க, நீங்க 3 நாள் 16 சொல்லுவா, நீங்க 3 நாள் மாத்திரம் ஒளிந்து கொள்ளுங்க, 3 நாள் ஒளிந்து கொள்ளுங்க. அவர்ல 3 நாள் ஒளிந்து கொள்ளு. 21 வரும்போது அவனுக்கு 22ல சொல்றான் யோசுவா கிட்ட, கர்த்தர் தேசத்தை நம்ம கையில ஒப்பு கொடுப்பார். ஆமென். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தைப்படி யோர்தான் நம்ம கடப்போம். காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய கட்டளை. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீ என்ன பண்ண, வாயை விரவாய் தர, நான் அதை நிரப்புவேன். அந்த வாய் எதில் திறக்கணும்? அந்த வாயில் என்ன இருக்கணும்னா கர்த்தருடைய வேதம் இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை இருக்கட்டும். கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? தம்முடைய ஆவியினால நிரப்புவார், ஞானத்தினால் நிரப்புவார். கர்த்தர் உன்னோடு இருந்து நடத்துவார். என்ன பண்ணுவார்னா, நீ இந்த இடத்தை விட்டு கடக்க வேண்டும். கர்த்தர் உன்னை எங்கே கொண்டு போய் சுதந்திரிக்கன்னு வைத்திருக்கிற அந்த இடத்தை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் கடக்க பண்ண போகிறதுக்காக தான் கர்த்தர் உன்னை ஆண்டவர் வாயை திறக்க பண்ணியிருக்கிறார். ஆமென். அவர் உன்னை கடக்க பண்ணுவார். எவ்வளோ? 3 நாளுக்குள்ளே நீ கடப்பாய். இந்த மாதம் முடித்துக்குள்ளே கடப்பாய். உன்னை கடக்க பண்ணுவார். காரணம், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அது அவருடைய கட்டளை. ஹல்லேலூயா. நீ செய்ய வேண்டியதெல்லாம் விண்ணப்பம். அதே போல 3 நாளைக்குள்ளே கர்த்தர் என்ன பண்ணுவார்? கடந்து போக மாத்திரமல்ல, அந்த கடந்து போவதற்கு உங்களை கடக்க பண்ண கர்த்தருக்கு
நீங்கள் என்ன பண்ணணும்? உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதை சாட்சியாக புரிஞ்சால் சொல்லுவாங்க, இந்த தேவனே இறங்கினார்ப்பா, இந்த தேவனே காரியத்தை வாய்க்க பண்ணார்ப்பா, இந்த தேவனே கடக்க பண்ணினார்ப்பா, இந்த தேவனே யுத்தம் பண்ணினார்ப்பா, இந்த தேவனே அவர்களை மீண்டும் அவர் சொன்ன வார்த்தைப்படி சுதந்திரிக்க செய்தார்ப்பா என்று கர்த்தர் சொல்லுவார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், எல்லாம் எழுதிப்போமா? நேரம் போயிடுச்சு, நான் அப்படியே முடிக்கிறேன். 10:05 ஆயிடுச்சு. ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நிச்சயமாக கர்த்தர் கடக்க பண்ணுவார். எத்தனை பேர் கடக்கவே நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் எவ்வளோகள் வரும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படியே வாயில் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரம்பி அந்தந்த நேரத்துக்கெல்லாம் அந்த வார்த்தையே நீங்கள் சொல்லி அந்த வார்த்தையே தியானித்திருப்பீங்க. ஆனால் கர்த்தர் சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் தம்முடைய வார்த்தையை அவர் மையப்படுத்தியிருக்கிறார். ஒருபோதும் நீங்கள் மறக்கவே கூடாது. அவருடைய வார்த்தை புறப்பட்டு போய் ஒருபோதும் வெறுமையாக திரும்பாது. அவருடைய வார்த்தை காதை சுவாத்தை அதர பண்ணுகிற வார்த்தை. அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனும். அந்த வார்த்தையே மாம்சமாக இயேசுவாய் வந்தார். உங்களால் கடக்க முடியலையா? இன்னைக்கு சொல்லிடுங்க, என்னால் கடக்க முடியலப்பா, ஆனால் 3 நாளுக்குள்ளே நான் கடக்க போகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதுக்கு நான் செய்ய போது ஜெபம் ஆண்டவரே. கர்த்தர் கடக்க பண்ண சொல்லிட்டாரு, எந்த டைம் ஃப்ரேமும் கொடுக்கல பாருங்க. ஆனால் யோசுவா சொல்றாரு 3 நாளுக்குள்ளே கடக்க போகிறோம். ஆமே, கர்த்தர் 3 நாள் டைம் கொடுக்கல, ஆனால் யோசுவா சொல்ற விசுவாசத்தில் 3 நாளுக்குள்ளே நம்ம கடக்க போகிறோம் என்று. கர்த்தர் அந்த தேவன் உங்க தேவனா என் தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கும் பாலவர் யார்? உமக்கும் பாலவர் யார்? உமக்கும் பாலவர் யார்? உமக்கும் பாலவர் யார்? வானத்திலும் பூமியிலும் 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 உமக்கும் பாலவர் யார்? ஓ ஹalleluya, ஹalleluya. உன் வாயை விரிவாக தர, உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாயை விரிவாக தர, நான் நிரப்புவேன், அதை நான் நிரப்புவேன், அதை நான் நிரப்புவேன். நீ யோர்தானை கடக்க வேண்டும், நீ யோர்தானை கடக்க வேண்டும். உனக்கு இருக்க வேண்டும் விசுவாசம். யோசுவாவுக்கு விசுவாசம் இருந்தது. கர்த்தர் சொன்ன உடனே சொன்னான். விசுவாசம் இருந்தது போல உனக்கு விசுவாசி. ஆண்டவரே என்னை யோர்தானை கடக்க பண்ணுங்கப்பா. நீங்க எதுல இருக்கீங்கன்னு தெரியல எனக்கு, ஆனா ஆண்டவர் அவர்கிட்ட விசுவாசிங்க அவரை. ஆண்டவரே இதை நான் கடந்து வந்துடுவோம்ப்பா. இதெல்லாம் ஆண்டவரே ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி. ஆண்டவரே இதை நான் கடந்து வந்துடுவேன். ஒருவேளை நீங்க உள்ள மாட்டிக்கிட்டீங்களா, யோனாவை போல ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன்ப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே என்னை வெளியே கொண்டு வாங்கப்பா. என்னுடைய அறியாமையினாலே, என்னுடைய தவறினாலே, ஆண்டவரே உங்களுக்கு கீழ்ப்படியாதனாலே, ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே உங்களுடைய சித்தம் செய்யாதனாலே அண்டே நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன்ப்பா. எனக்கு 3 நாளுக்குள்ள அந்த யோர்தானை கடக்கணும்ப்பா. ஓ மீனை கொண்டது கக்குனது போல கொண்டாந்து கக்க வேண்டும். கரையில கக்கும்படியே கட்டளையிடுங்க, கட்டளையிடுங்க என்று ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். ஹalleluya. ஓ கர்த்தர் உங்களை கடக்க பண்ண உதவியாயிருங்க, உதவியாயிருங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு உதவியாக, கர்த்தருடைய ஊழியத்துக்கு உதவியாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்க வேண்டும். உதவியாக இருக்க தவிர உபத்திரமா இருக்க கூடாது. ஆண்டவரே கர்த்தாவே நாங்க உதவி செய்வோம். ஆண்டவரே கர்த்தர் மாத்திரம் எங்களோடு இருப்பையாக, கர்த்தர் மாத்திரம் எங்களோடு இருப்பையாக என்று சொல்லுங்க. ஆண்டவரே எங்களோடு இருப்பையாக. நீ எங்களை எப்படி நடத்துகிறீரோ அப்படி நடத்தும். ஆண்டவரே இருளை அவர் வெளிச்சத்து கொண்டு வருவார். இருளை நடக்கிறத வெளிச்சு கொண்டு வருவார். பாஸ்டரை ஏமாத்திடலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. அந்த ஜனங்களை ஏமாத்தி கொண்டு இருக்கலாம், ஆனா கர்த்தர் எல்லாத்துக்கும் முடி வைத்திருக்கிறார். வெளியே கொண்டு வந்துருவார். உலகமே அறியபடி செய்திருவார், உலகமே அறியபடி செய்திருவார். யோசேப்பு ஒரு இன்னசென்ட்னு ஆண்டவர் எகிப்துல உள்ளவங்களை யாருமே நினைக்கல. ஆனா உலகத்துக்கே அதிபதி ஆகும் போது அவன் ஒரு இன்னசென்ட், தேவன் அவனோடு இருக்கிறார் என்று சொல்லி அவனை அடையபடிபடி செய்தார். அந்த தேவன் பயங்கரமான தேவன். அந்த தேவன் பயங்கரமான தேவன், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அவரை கடக்க பண்ணுவார், கடக்க பண்ணுவார். நான் எப்பவுமே உதவியா இருக்கணும் அப்பா. ஆண்டவர் நான் உதவியா இருக்கணும், உபத்திரமா இருக்கக்கூடாதுன்னு மாத்திரம் ஜெபம் பண்ணிடுங்க. முடிஞ்சா உதவி செய்வேன், இல்லைன்னா நான் ஒதுங்கி இருப்பேன் என்று மாத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் அவர் உதவி செய்கிற கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஓ ஆசீர்வதிப்பார். அந்த ஜனங்கள் யோசேப்புக்கு ஆசீர்வதித்தாங்க. ஓ கர்த்தர் உம்மோடு இருப்பாராக, மோசேயோடு போல உம்மோடு இருப்பாராக. நீ தொடர்ந்து போ, நீ யோதா தங்காத, நீ கடந்து போகுது நாங்கள் உதவி செய்வோம். கர்த்தர் உம்மோடு இருக்கட்டும். சாட்சிகள் எழுப்புவார். கர்த்தரே தேவன் சாட்சி எழுப்புவார். கர்த்தரே தேவன் என்று கர்த்தர் சாட்சி எழுப்புவார். அவர் பெயர் கலங்கப்பட விட மாட்டார். கர்த்தர் நாமம் தூஷிக்கப்பட விட மாட்டார். கர்த்தர் அதுக்காக 2 பேர் அனுப்புகிறார். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். பயங்கள் உண்டாகும், பயங்கள் உண்டாகும், பயங்கள் உண்டாகும். தேவனை பயப்பட பயம் உண்டாகும். கபாரா ஷாகா தாலாபா உரிபாலா ஷிகா தாலாபா ஓ ரிபானா தியாங்காலாபா. அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளிலே கூட
எங்களை ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுனீங்கப்பா. இந்த மாதத்தை முடிக்க போகுது, 3 நாளுக்குள்ளே எங்களை கடக்கவரை பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிரியா வச்சுக்கன்னு சொன்னீங்கப்பா. நாங்களே எப்பா இப்போ எதுக்குள்ள இருந்தாலும் நாங்கள் உங்களை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம். விண்ணப்பத்தை கேட்கிறவரே, ஓ எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு கட்டளையிடுவீராகப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களோட வாங்க, நாங்கள் உதவி செய்வோம். யோதானை கடுக்க ஜனங்களுக்கு உதவி செய்வோம், தலைவர்களுக்கு உதவி செய்வோம், ஊழியத்துக்கு உதவி செய்வோம். நாங்கள் ஒவ்வொரு உதவியாக இருப்போம் அப்பா. எங்களை இந்த நாளில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தா. சாட்சிகளை எழுப்போம். நாளில் எங்களோடு பேசுனதுக்காக நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா கர்த்தாவே. கர்த்தருடைய வேதத்தை மாத்திரம் எங்கள் வாயை விட்டு பிரியாதபடிக்கு இரவும் பகலும் இது மேல, இந்த இருவேத்தின் மேலே காணப்பட உதவி செய்யும். இந்த வார்த்தையை மாத்திரம் எங்களை விட்டு விலகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்வீராக. ஓ எல்லாம் துதி கனமுக்கே செலுத்துறோம் ஆண்டவர். ஜனங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பீடா. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மகளையும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் அனைவரோடும் சகல பரிசுத்தரோட கர்த்தரை வருகிறது இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவருடைய யோதனை கடுக்க பண்ணுவார். விசுவாசிங்க எல்லாரும்.